ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு ஃபோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கூகுளோட பிக்சல் 4a பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 12 மினியோட அன்பாக்சிங் அந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு கார்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பிக்சல் 4a ப்ரைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பில்லியன் டேஸில் 6000 வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. கூடவே பேங்க் ஆஃபராக 1500 வரைக்கும் ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்குமே இந்த 24.5க்கு பொறுத்தான ஒரு மொபைலாக தான் இந்த பிக்சல் 4a வந்து இருக்குது. இதில் 5G இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு 5G வரப்போகிறது இல்லை. உங்களுக்கும் இதை பற்றின ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பிக்சல் 4a அன்பாக்சிங்கையும் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பிக்சல் 4a பாக்ஸ் ஒயிட் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே ரேப்பர் எதுவும் கொடுக்கல. இப்போ பேக் சைடில் பார்த்தோன்னா டீம் பிக்சலுக்கான ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. கீழவே பாக்ஸோட கண்டென்ட்ஸ் எம்ஆர்பி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு இந்த சைடில் பார்த்தோன்னா பிக்சலோட ரைட் சைடு வியூ வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே இந்த பிக்சல் 4a இருக்குது. இப்போ கையில் எடுத்து பார்க்குறப்ப இந்த பிக்சலோட பேக் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஒரு ப்ரீமியமான லுக் கிடைக்குது. ஃபோன் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். வெயிட் வந்து அந்தளவுக்கு தெரியவே இல்லை, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சிம் எஜெக்டர் டூல், அடுத்து பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது ஒரு டைப் சி போர்ட் இருக்க ஒரு அடாப்டர். இந்த கேபிளும் இங்கே டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் அடாப்டர் கேபிள் கூடவே ஓடிஜியும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபோனை கையில் எடுத்து பார்த்தோன்னா இங்கே கைக்கு அடக்கமான ஒரு சைஸில் தான் இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸான ஃபோன். இப்போ இந்த ஃபோனை பூட் ஆன் பண்ணலாம். இந்த பிக்சல் 4a ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பேக்கில் பிளாஸ்டிக் தான். ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. டாப் லெஃப்ட் கார்னரில் சிங்கிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கீழே வந்து பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட், பாட்டமில் கூகுள் அந்த ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழவே மேட் இன் வியட்நாம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா பவர் பட்டனும் வால்யூம் லாக்கர் கீஸும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம மற்ற மொபைல்ஸில் எப்போவுமே டாப்பில் வால்யூம் லாக்கர் கீஸும் கீழே வந்து பவர் பட்டனும் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் சிம் ட்ரே. இன்னொரு சிம்மை வந்து நம்ம யூசிமாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே 3.5mm ஜாக் இருக்கிறது இப்போ பார்க்குறதுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இப்போ வர வர எந்த ஃபோன்லையுமே பார்க்க முடியல. சரி, ஓகே. இப்போ பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட், கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சல் 4a இருக்க டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா 5.8 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் இருக்குது. OLED டிஸ்பிளேங்கிறதுனால டிஸ்பிளேயோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே இருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். வீடியோஸ் பார்க்கும்போது ஆடியோவோட அவுட்புட் அவ்வளோ ஒரு லவுடாகவே இருந்துச்சு. வர சவுண்ட், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பீட்டோடு இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சிருவேன். கிட்னியை ஸ்டீரியோ எஃபெக்டை ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த 4a இருந்து வர ஆடியோ எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த பிக்சல் 4a இருக்க 730G ப்ராசஸர், இங்கே இருக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பெர்ஃபார்மன்ஸில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கேமிங்க்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. இங்கே பேட்டில் கிரவுண்ட் ட்ரை பண்ணப்பையும் இல்லை மற்ற கேம்ஸ் ட்ரை பண்ணப்பையும் எந்த ஒரு லேக்குமே பார்க்கல. ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துச்சு.
கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ப்ளோட்வேர்ஸுக்கு வேலையே இல்லை. ஃபோனை பூட் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பேசிக்கான ஆப்ஷன் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. கேமரா, மெசேஜ், ஃபோன் அந்த மாதிரி பேசிக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம தான் எக்ஸ்ட்ரா எது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாக் ஓஎஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. 730Gக்கும் இந்த ஓஎஸ்க்கும் பெர்ஃபெக்டான காம்பினேஷனாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 4Aல பேட்டரின்னு பார்த்தோம்னா 3140 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் நம்ம நார்மலான யூசேஜில் கூட 1 டே வரைக்கும் தாராளமாக வருது. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே தாராளமாக பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும். ஹெவி யூசேஜில் ஈவினிங் வரைக்குமாவது இந்த பேட்டரி வந்து தாக்கு பிடிக்கும். 3140 mAh பேட்டரி அப்படிங்கிறது இந்த ஃபோனுக்கு ஒரு பெர்ஃபெக்டானதாக இருக்குது. 1 டே யூசேஜுக்கு நல்லாவே ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குது. இப்போ இந்த பிக்சல் 4Aவோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் f1.4 அப்பேச்சரில் 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 77 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கேமரா வந்து கவர் பண்ணுது. இந்த கேமராக்கு EOS சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா f2.0 அப்பேச்சரில் 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்துட்டு 84 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவை கவர் பண்ணுது. இப்போ இந்த கூகுள் பிக்சல் 4A எடுத்த ஒரு சில சாம்பிள் ஷாட்ஸை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த பிக்சல் 4A பற்றின இந்த வீடியோ. இந்த 4A பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போயுமே இந்த 4A வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 4Aவோட வேறு ஃபோனோட கம்பேரிசன் வேணும்னா எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.